4:3 வசனம். என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வசனம் 2:3 சேர்த்து வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பது. வசனம் 2:3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி இந்நேரத்திலே சொல்லியிருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. மனித ஆத்மாவானது இறைவனை வாஞ்சிக்கிறது, பரலோகத்தை வாஞ்சிக்கிறது. ஆனால் மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே உழந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சில பக்திமான்கள் முக்தி அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். பல மதங்களிலேயும் மோட்சத்தை பற்றி பற்பலவிதமான விகற்பமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. மோட்சம் என்று ஒரு இடம் உண்டு என்று சொல்லுகிறது உண்டு, இல்லை, அது ஒரு நிலைதான். பிரம்மத்தோடு கூட ஐக்கியமாகி விடுகிறது அந்த நிலை. அதாவது இந்து மதத்திலே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறுகிறதாகும். மனிதன் பாவத்தினாலே மறுபடியும் பிறந்து கொண்டிருக்கிறான். அப்படி பிறப்பில்லாமல் விடுதலையாகி பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது முக்தி என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். மதங்கள் எப்படி தோன்றிட்டு என்றால், மனித ஆத்மா அழியாது, அது நித்திய காலமாக யுகாயுகமாக இருக்கக்கூடியது. அந்த அழியாத ஆத்மா இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது அது முக்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி சில பெரியவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சில உபதேசங்களும் கொள்கைகளையும் வழிகளையும் மதங்களையும் அமைத்தார்கள். ஆனால் எல்லாம் வலுவு உடையதாக இருக்கிறது. வலுவு என்றால் குற்றமுடையதாக இருக்கிறது. ஆனால் மோட்சத்தை பற்றி வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக பழைய புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஆதியாகமம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்திலே ஹெவன்ஸ், அதாவது வானங்களையும் பூமியையும் இறைவன் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 வானங்கள் இருக்கிறது என்றும் அதற்கு மேலே உன்னதத்திலே இறைவன் வாசம் செய்கிறார், அந்த இடம் மோட்சம் என்றும் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இஸ்லாம் மார்க்கம் அவர்கள் மோட்சம் என்று எண்ணுகிறது உலக பிரகாரம் மாம்ச பிரகாரமான ஒரு மோட்சமாக்கும். அதாவது மோட்சத்துக்கு போனால் அப்சரசு போல பெண்கள் கிடைப்பார்கள், ஒட்டக இறைச்சி கிடைக்கும், ஒட்டக பால் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அரபி தேசத்தில் தண்ணீர் இல்லாத தேசத்திலே அது தோன்றினபடினாலே அங்கே அதாவது சாராயம் பீர் கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். ஆனால் தண்ணீருக்கு ரொம்ப பஞ்சம். தண்ணீர் விலை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து கப்பலில் இறக்குமதி செய்து தண்ணீர் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இந்திய மக்களுக்கு ஏராளம் தண்ணீர் இருக்கிறது, அங்கே போய் தண்ணி கிடைக்குங்கிறது ஒரு விசேஷமாக. அல்லது அது உலக மதம் அல்ல. சில மதங்கள் அந்தந்த எல்லை, அந்தந்த ஏரியாவுக்கு, அந்தந்த மக்களுக்கு தக்கபடி உலகத்தை அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள், வர்ணனை செய்து கொள்கிறார்கள். அப்சரசு போல பெண்கள் அங்கே கிடைக்கும், இங்கேயே பெண்கள் கிடைக்குமே, அங்கே போய் என்னது ஏண்டா ஒட்டக இறைச்சி கிடைக்கும். ஒட்டக இறைச்சியை இஸ்லாமியர்கள் தான் சாப்பிடுவார்கள், பொதுவாக மற்ற மக்கள் சாப்பிடுகிறது இல்லை. ஆனால் அங்கே அது கிடைக்குமோ, அது என்னுடைய பால் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்து மார்க்கத்தில் அதாவது 4 வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல். சரியை கிரியைங்கிறதெல்லாம் சில புண்ணிய தான தர்மங்கள், சில ஆஸ்தாங்களை செய்கிறது. அதாவது சிவன் கோயிலை இடமிருந்து வளம் சுட்டி வருகிறது, திருவிளக்கு ஏற்றுகிறது, பசுமாட்டுக்கு புல் வாங்கி கொடுக்கிறது, தெண்ட பிரஸ்டம் செய்கிறது. தெண்ட பிரஸ்டம்னா உருண்டு சிவன் கோயிலை இடமிருந்து வளம் உருண்டு வர்றதுக்கு தெண்ட பிரஸ்டம் என்று பேர்.
இவ்விதமான சில இவைகளை செய்கிறதை பற்றி எழுதுகிறது. சரியின் மூலமாக சாலோகமும், கிரியையின் மூலமாக அதாவது சாமீபமும், யோகத்தின் மூலமாக சாரூபமும், ஞானத்தின் மூலமாக சாயுச்சிய பதவியும் உண்டாகும் என்று சொல்லி எழுதப்படும். இந்து மருத்துவத்திலே விதமான 4 வழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது இங்கே நாம் அனுபவிக்கிற நிலைதான். அந்த இதை பார்க்கும்போது அதாவது யோகம், ஞானம், யோகம் அதாவது யோகாபியாசம் செய்து பிராணாயாமம் செய்து நிஷ்டையில் இருக்கிறது. அது ஏழைகளுக்கு ஒத்து வராத காரியம். ஆனால் எல்லாருமே மூச்சு பயிற்சியாவது செய்யுங்க, அது நல்லது, உடம்புக்கு நல்லது. மனதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் உடல் ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் அவைகள் நியமிக்கப்பட்டதை தவிர அது மூலமாக ஞானம் உற்பத்தி ஆகுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. வசதி உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள் தான் அந்த அனுஷ்டானங்களை கையாள பிடிக்க முடியும். ஏழைகளுக்கு 8 மணி வேலையை இப்போ 6 மணியிலிருந்து 8 மணி ஆக்கி 8 மணியிலிருந்து இப்போ 12 மணியாக ஆக்கிவிட்டார்கள். உழைத்து ஆகாரத்துக்காக பாடுபடுகிறதே பெரிய பாடு. கடைசியில் லேட்டாக வந்து இப்போ ஆஃபீஸர்களுக்கு அந்த கதி தான். 12 மணி நேரம் வேலை. காலைல 8:30 போனால் நைட்டில் 8:30 தான் விடுறான். அப்புறம் வந்து எங்கே யோகாபியாசம் செய்கிறது, பிராணாயாமம் செய்கிறது, தியானம் செய்கிறதுக்கு எங்கே முடியும்? அதனால் ஐஸ்வர்யவான்களும் சில தகுதி உள்ளவர்களும் படித்தவர்களும் இப்படிப்பட்ட சிலர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய, நடக்கக்கூடிய, பிரயாசப்படக்கூடிய ஒரு வழியாகும். ஏழைகள், மன வளர்ச்சி இல்லாதவர்கள், இன்னும் வழிப்பறிவு இல்லாதவர்கள், இன்னும் நோயஸ்தர்கள், இன்னும் பலவிதமான போராட்டங்கள், கவலைகள் கீழில் இருக்கிறவர்கள் அந்த யோகமெல்லாம் ஞானம் செய்ய முடியாது. அது மூலமாக ஞானம் என்றால் என்ன? அதாவது இறைவன் வேறு தான் வேறு என்கிறது அஞ்ஞானம். நானே இறைவன் என்று அறிந்து கொள்கிறது தான் அந்த ஞானம். அதாவது அகம் பிரம்மாஸ்மி ஏகம் ஏகத்துவம் தத்துவம் மசி. அதாவது நீயே அது, கடவுள் என்று ஒருவர் கிடையாது. இந்து மார்க்கத்துடைய பூர்ணமான முடிவான கருத்து கடவுள் என்கிற மனிதன் தான் கடவுள். அதனால்தான் பகவான் ரஜினீஷ், பகவான் சத்யசேவா, பகவான் இந்த பகவானங்கள்லாம் ஜெமத்தில் இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருப்பாங்க. அப்புறம் விடுதலை ஆகி ஜாமீனில் சுற்றிக்கிட்டு திரிவாங்க. இவங்க பகவான்னு சொல்லுகிறதை முற்று முடிய நாம் எதிர்க்கிறவர்களாகும். அவர்கள் சொல்லலாம் தாங்கள் ஒரு திருக்கதரிசி தேவதூதன் கடவுளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பகவான் என்று சொன்னால் அதை எதிர்ப்போம். உதாரணமாக இதே சத்ய சாய்பாபா 1970 கமானி சேட்டின் மூலமாக வரவழைத்து கமானியில் அதாவது பெரிய பப்ளிக் மீட்டிங் வைத்திருது. பகவான் சத்ய சாய்பாபா வருகிறார்னு எங்கே பார்த்தாலும் விளம்பரமும் பேனர்களும் வால் போஸ்டர்கள் ஓட்டப்பட்டது. அப்போது நான் சொன்னேன், அவன் தன்னை பகவான்னு சொன்னால் அவனை எதிர்ப்போம், நான் எதிர்ப்பேன். சாதாரணமாக தானே ஒரு தீர்க்கதரிசி என்றோ ஒரு தூதன் என்றோ கடவுளை அனுப்பின ஆள் என்று சொன்னால் தொலைஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து சுந்தரராஜ் எல்லாம் அங்கே உண்டு. அதாவது நாங்கள் ஒரு 17 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி விட்டோம். கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு பாஸ் வேணும். ஆனால் நான் கமானியில் இருந்தேன். கமானி அது கம்பெனியிலே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 4 பாஸ் ஏற்கனவே உண்டு. அப்புறம் இப்படி அவனை எதிர்க்க போகிறேன்னு சொன்னேன். நம்ம அறிஞ்ச தெரிஞ்சவங்களே ஆளுக்கு ஒரு பாஸை கொடுத்தாங்க. ஒரு 17 பேர் நாங்கள் உள்ள போய் உட்காந்துக்கிட்டோம். அப்போது இடது பக்கம் ஆண்கள், வலது பக்கம் பெண்கள், நடுவில் பெரிய ராஜவீதி போட்டு ரத்னக்கம்பளம் விதிக்கப்பட்டு, அதாவது சேட்டுமாரெல்லாம் கும்பிட்டு பின்னால் வர்றாங்க. சத்யசாய் பாபா வர்றான். அவன் பக்கத்தில் வந்த உடனே ஆவில சிப் போகுது. அதை நான் தெலுங்குக்காரன். அவன் இப்படி ஒரு அதிர்ச்சி கொண்டாடி மேடை ஏறினான். மேடை ஏறி அப்படி பண்ணால் இப்படி பண்ணான்னு சொரிஞ்சு பார்த்தா என்ன சொரிஞ்சு அது வரும், இது மோதிரம் வரும், திருநீர் வந்துடும், அதை இதை எடுத்து கொடுப்பான். இப்போ நான் ஒரு வேலையும் நடக்கலை. எல்லாரும் பஜனை பாடுங்கன்னு சொல்லி கோவிந்தாக்கும் அரகரான்னு சொல்லி பஜனை பாடு பின்வாசல் வழியாக இறங்கி போட்டேன். அரே சத்ய சாய்பாபா பாக்க அப்படின்னு கூட்டமே கலைஞ்சு ஒரே குழப்பாயிட்டு. அதில் இருந்து அவன் பம்பாய் வர்றதில்லை, பப்ளிக் மீட்டிங் செய்கிறதில்லை. நமக்கு சரியான எதிரி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி இது வரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, செத்து போயிட்டான். இது பார்த்து சுந்தராஜிட்ட அந்த விவரத்தை கேட்டு அந்த மீட்டிங்கில் யார் அப்போ என் கூட இருந்தாங்கன்னு எல்லாரும் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு காரியம் தேவனுடைய பக்கம் எவ்வளவு பழுத்த பழமாக இருந்தாலும் ஒருவன் கடவுளாக முடியாது. கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் வேறு, நாம் சிருஷ்டிகள், அவர் சிருஷ்டிகர், அவர் கிரியேட்டர், நாம் கிரியேட்டர். அதாவது நாம் தேவனை போல ஆகலாம், ஆனால் தேவனாக முடியாது. தேவன் தம்மை போல் ஆக முடியாது, குமாரன் சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது, குமாரனை போல் ஆக முடியாது. நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். நாம் ரொம்ப விஷயம் தருவார். அப்போது சாலோகம் தேவனுடைய உலகத்தில் இருப்பது, நாம் இப்போ தேவனுடைய உலகத்தில் இருக்கிறோம். சாமீபம் தேவன் நாம் தேவனை தொழுது கொள்ளும் தேவன் மத்தியில் இருக்கிறார். நாம் இப்போ சாமீபத்தில் இருக்கிறோம். சாரூபம் தேவனுடைய ரூபமாய் மாறுது. அதாவது நாம் மனம் புதிதாகிறதுனாலே தினமும் ரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்தபடியே அந்த சாயலாத்தானே ஆவினாலே கர்த்தருக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம்
கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாயுச்சிய பதவி, தேவனோடு ரேகைத்து போகிறது. இப்போவே நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனபடினாலே இந்த மதத்தில் சொல்லப்படுகிற முக்தி என்று சொன்னால் அதுவும் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிறவியிலிருந்து விடுதலையாகிறது தான் முக்தி என்று சொன்னால், அங்கே தெய்வம் என்று சொல்லுவவர்களாம் மறுபடியும் பிறகு எடுக்கிறாப்போ பாவிகள், அதனால்தான் மறுபடியும் பிறகு எடுக்கிறார்கள். அவதாரங்கள் எல்லாம் பொய். அதாவது நான் இந்து சாஸ்திரம் படித்தவன், எல்லா மதத்தினுடைய சாஸ்திரம் எனக்கு கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் என்ன, ஒரு மதத்தை பற்றி சொன்னால் அவன் மதத்தில் உள்ள ரகசியங்கள் எனக்கு தெரியும். நான் அவன் மதத்திலிருந்து பேசி அவனை முறியடிக்க முடியும். மனித ஆத்மா அழியாது, அது நித்தியமாக இருக்கக்கூடாது. இந்த மனித ஆத்மா முக்தி அடைய வேண்டும், இல்லை என்றால் நரகத்து போக வேண்டும். அவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்க பலன் அடைமடி நாம் எல்லோரும் கிறிஸ்துடைய நியாயமாக நிற்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துடைய வருகையோடு கூட அது நடக்கும். ஆனால் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்கிறது மற்ற எல்லா ஜனங்களுக்காக நடக்கும் போது அது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அது ஒயிட் த்ரோன் என்று சொல்லப்படுகிறதாகும். மரித்தோர் உயிருள்ளோர் அப்பொழுது இருக்கிறவர்கள் எல்லார் மேலும் அந்த நியாய தீர்ப்பு நடைபெறும். அந்த நியாய தீர்ப்பை நாமும் கடவுளோடு கூட இருந்து அதை நடப்பிப்போம். ஹல்லேலூயா! தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முக்தி, கண்டிப்பாக முக்தியை மக்கள் தேட வேண்டும். ஆனால் முக்தி என்றால் அவரவர்களுடைய மனதின் பிரகாரம் நினைத்திருக்கிற காரியங்கள் அது முக்தி தானா என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி முடிக்க வர்ற. இப்போ உலகத்தில் மதம் என்று சொல்லப்படுகிறது அநேகமாக எப்படி இருக்குது. ஒரு இந்து என்றால் இந்து குடும்பத்தில் பிறந்தால் அதனால இந்தா இருக்கிறான், முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தனால முஸ்லீமாக இருக்கிறான், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால கிறிஸ்தவ என்று சொல்லிக் கொள்கிறான். அது இல்லை, இது அவன் செலக்ட் பண்ணதில்லை, பிறப்பினாலே அப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார். இவர்கள் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து மறுவறுப்பு விளைகிறார்களோ, மனம் திரும்புகிறார்களோ, கிறிஸ்துவை பிரச்சனை சேவையராக ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணி ரட்சிக்கப்படுகிறார்களோ, அப்போதான் அவர்கள் மெய்யான கிறிஸ்தவன். கிறிஸ்தவம் அதாவது தாய் வழியாக அப்படி வர்றது இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் பிரச்சனைலாம் இறைவனோடு கூட தொடர்பு எடுக்கிறதாகவும் கிறிஸ்தவம் இயேசுவோடு தொடர்பு எடுக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது தான் இந்த மார்க்கத்திலே கடவுள். பிரம்மா இல்லை, பிரம்மம். சிவன், பிரம்மா, விஷ்ணுவர்கள்லாம் மனிதர்களாகும். ஆளும் மனிதனும் மலரோனும் தான் மனிதன் ஆலகாலம் உண்ட சிவனும் மனிதன் தான் என்று சொல்லி அவ்வை பாடின பிரகாரம், அதாவது அவர்களெல்லாம் மனிதர்கள் கடவுளாக புனையப்பட்டு அவ்விதமாக புலவர்கள் புலவர்கள் அப்படி கவி பாடி வைத்து விட்டார்கள். மற்றபடி அவர்கள் கடவுள் அல்ல, கடவுளுடைய லட்சணமும் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் கடவுளுக்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்களாகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாயிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக இன்னொரு புதிய ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண முன்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்துக் கொள்ளும்படி திரும்ப வருவேன் என்று இயேசு சொன்னார். கிறிஸ்துவனுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையாகும். கிறிஸ்துக்குள்ளாக மரித்த பரிசுத்தவான்களும் அந்த நம்பிக்கையிலே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு வரும்பொழுது அவருடைய சரீரமும் உயிரும் மறுரூபமடையும், அவர்கள் எழுப்பப்படுவார்கள், இயேசுவோடு கூட பரலோகத்திற்கு பிரசன்னமார்கள். அந்த உயிர்த்தெழுதல் 7 விதமாக நடைபெறும் என்று வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது ஒரே வேளையில் நடைபெறுகிறது அல்ல. முதலாவது உயிர்த்தெழுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது கர்த்தருடைய வருகின்றபோது கர்த்தருடையவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், உயிரோடுகள் மருவம் அடைவார்கள், அப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்கள். மூன்றாவது உயிர்த்தெழுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமியிலே அரசாட்சி செய்ய இறங்கி வரும் பொழுது, அதாவது மரித்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் உயிரோடு அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். இதை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கலாம்? வெளிப்படுத்தல் 24. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பார்கள் 1000 வருஷ அரசாட்சியில். ஆனால் கர்த்தருடைய வருகின் போது உயிர்த்தெழுதலை பெறுகிற கர்த்தருக்குள்ளாக இருந்து மரணமடைந்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும், இது முதற் பலன். அதாவது நம்முடைய ஸ்தானம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு நிலையாகும். இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக தெளிவாக அறிந்திருக்கணும். அப்படினால் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறதும், அல்லது நமக்கு மரணம் ஏற்பட்டால் பூர்ண நிறைவோடு கூட கிறிஸ்துக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதும் மிக முக்கியமான காரியமாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாம் உயிர்த்தெழுதல் என்று எழுதியிருக்கிறது பாருங்க. அதாவது பொதுவடையாக
வசனமாறு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தமானும், இவர்கள் மேலே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரிந்தவர்கள் கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இது பரிசுத்தாங்களுடைய நிலை. அங்கே நாம் பார்க்கிறோம், அதாவது 4வது வசனத்தில், அதாவது விதமாக அந்திகிறிஸ்துவின் ஆவியோ அல்லது சொரூபத்தையோ வணங்காதவர்கள் முத்திரை பெறார்கள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று எழுதுகிறோம். அடுத்த வசனம், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமிடவும் உயிரிடவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறது படிப்படியாக 7 தடவை நடைபெறுகிறது. அந்த உயிர்த்தெழுதலை பற்றி விளக்கும் பொழுது நான் திரும்ப சொல்லுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம் பரலோகத்தை பற்றிய காரியம். பரலோகம் என்றால் அது ஒரு இடம், அது ஒரு நிலை மாத்திரமல்ல, அது ஒரு இடம். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தராகிய இயேசு சொல்லிவிட பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். இது மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இதை அறிகிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 8, 9 யாராவது வாசிக்கலாம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். வாசிங்க. அதானே, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் 6ஆம் அதிகாரம் சரிதான். வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது. ஆமேன். ஹல்லேலூயா. மத்திய 6ஆம் அதிகாரம் 8 முதல் நாம் இப்பொழுது 13வது வசனத்தை இப்படியே வாசித்தோம். இந்த ஜெபத்தில் கிறிஸ்துவ உபதேசங்களை எல்லாம் அடங்கியிருக்கு. பரமனுக்கு எங்கள் பிதாவே, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளை என்றும் தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து கற்பித்தார். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த ஜெபத்தை தவறாக உபயோகிக்கிறார்கள். அவர்கள் ஜாதி வெறியுடையவர்களாகவும் வேறு வேறு குழுக்களாகவும் இருக்கிறார்கள். எங்கள் பிதாவே என்று ஜெபித்து விட்டு இவர்கள் மாறுபாடாக இருக்க கண்டிப்பாக தண்டனை பெறுவார்கள். பரமண்டலங்களுக்கு என் பிதாவே என்று ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உத்தரவு கொண்டு எங்கள் பிதாவே என்று சொல்லித்தான் ஜெபிக்க சொன்னார். நாம் சரியாக இருக்கிறோம், நாம் செய்கிறது சரி. அப்போ பரமண்டலங்களே தான் தேவன் இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. ஆனால் அங்கேருந்து அவர் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். உலகம் முழுவதிலேயும் அவருடைய ஆவியானவர் மூலமாக தம் சித்தமானவர்கள்லாம் நடப்பிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாஞ்சை எல்லாமே பரலோகம் அடைகிறதாகும், பரலோகம் செய்கிறதாகும். 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் வசனம் 4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாஞ்சையெல்லாம் பரலோகமாகும். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த பரிசுத்தாட்டிகள் நாங்கள் பரலோகத்து போகிறோம் என்று சொல்லிக் கொண்டே அவர்கள் போனார்கள். அவ்வுலக மக்கள் மரணமடையும் பொழுது அலறிக்கொண்டு பயந்து செத்து கொண்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சாகிறவர்களாக தான் இருக்கிறார்கள், செத்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் அவ்வளவு சரியாக இருக்கிறது இல்லை. சில ஆத்துமாக்கள் பரலோகம் போகிறதுக்காக ஜபத்துக்காக காத்திருக்கோம். நான் ஒரு தடவை காப்பிக்காடு போனேன். காப்பிக்காடு இயேசு ராஜா வீட்டிற்கு ஜபத்துக்கு அழைத்திருந்தா அங்கே போய் ஜபம் பண்ணோம். ஜபமாக கூட்டம் நடந்ததா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஐயா அம்மாவுக்காக ஜபிக்கணும். எங்கே அம்மா அப்படின்னு ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே கட்டிலில் கூனி குறுகி அவங்க அந்த அம்மாவுக்கு வயசு 120. ஒரு எழுந்திரிச்சு உட்காந்து ஐயா தோத்திரம் இல்லை அங்கேயே உட்காந்துக்காங்க என்ன கட்டில் சொல்லிட்டு. அப்போது நான் வெளியே வந்து கேட்டேன், என்ன ஜெபிக்கணும் அம்மாவுக்கு அப்படின்னு. இல்லை அம்மா சமாதானமாக கருத்து எல்லாம் படுக்கையில் தான் இருக்காங்க, அம்மாவுக்காக ஜெபிக்கணும். சரி நான் ஜெபம் பண்ணுறேன், அம்மாவுக்கு கருத்தை எடுத்துக்கொள்வார் அப்படின்ட்டு பால் சுந்தராஜ் சிலர் என் கூட இருந்தாங்க. யாராவது இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உள்ளே போய் கர்த்தாவே இந்த அம்மாவை இந்த பாட்டி அம்மா சமாதானமாக எடுத்துக்கொள்ளும், அவர்களுடைய வாழ்க்கை உடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக இருக்குது, இப்படி செய்ய மாண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் வள்ளியூருக்கு வர்றதுக்குள்ளே அப்போ தங்குறதுக்கு வள்ளியூரில் தான் வந்து தங்குவேன்.
பின்னாலே அதாவது போன் வந்து ஐயா அம்மா கருத்துக்குள்ள அம்மா நித்திர அடைஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சில ஆத்துமாக்கள் ஜெபத்து பரிசுத்தாங்களோ யாராவது வந்து ஜெபித்து நம்மளை அனுப்ப வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கும், வதைச்சு கொண்டே இருக்கும். உடனே ஊழியர்கள் அங்கே போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை வழி அனுப்பி வச்சு விடுகிறது ரொம்ப நல்ல காரியமாகும். அதான் எதுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கணும்னா என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நல்ல வயசாகி குறுக்கிட்டாங்க அந்த அம்மா. அது தனி ரூமு, ஒரு கட்டில் அதை போட்டிருக்கு, அவங்க செய்ய வேண்டிய வசதிகளாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல சம்பவங்களை நான் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே எல்லாம் இருக்குது. அதற்காக அந்த பரிசுத்தாவியானவர் நம்மை தம்முடைய வல்லமையினால் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருலேயும் தேவனுடைய வல்லமை உண்டு. அவர்களை பாதுகாக்கிறதுக்காக தேவதூதர்கள் உண்டு. தேவனுடைய வல்லமை எந்த சமயத்திலும் எழும்பி கிரியை செய்யும். நம்முடைய சபையில் விசேஷித்த சில தெய்வீக வல்லமைகள் உண்டு. சபை ஆழ்ந்து தோர்ந்து இருக்கும்போது திடீரென்று ஆவின் நிரம்பி அக்கினி பற்றி எரிவது போல சபை எழுப்பி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் சொல்லுங்க. அது விசேஷ சமயங்களில் நடந்ததை பலர்கள் பார்த்திருக்கலாம். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து அந்த பரலோகத்தில் இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து கொள்ள வரேன். இவ்விதமான ஒரு பெரிதான வாக்குத்தத்தமும் ஒரு பெரிதான நம்பிக்கையும் வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. மற்ற மதத்திலே எல்லாம் ஒரு அபிப்பிராயங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் எழுதின கவிகள் இதுகளெல்லாம் தவறாக இருக்கிறது. பொதுவாக திருவள்ளுவரே அதான் கடவுள் போல எண்ணி திருக்குறளை ஒரு வேதம் என்று சொல்கிறார். வேதத்திற்கான தகுதி அதற்கு கிடையாது. அதான் நல்ல ஒரு அறிவு நூல். அப்படிப்பட்ட நூல்கள் நாலடியார், நன்னூல், அவை சூடி, அதாவது அவையார், ஆத்திச்சூடி, இன்னும் பல விதமான நூல்கள் இருக்கின்றன. அதாவது சில நல்ல ஒழுக்கங்கள் இவைகள் இந்து மத சாஸ்திரங்களில் இல்லை, சில புலவர்கள் எழுதின நல்ல நூல்களில் தான் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது சிலது அவர்கள் உலக அறிவினாலும் தேவன் அவர்கள் கொடுத்த ஞானத்தினாலும் சில காரியங்களை பேசுகிறார். உதாரணமாக அங்கே மரித்துவ தொழுகை பற்றி எழுதியிருக்கிறது, அது தவறாகும். 7 பிறவி உண்டு என்று எழுதியிருக்கிறது தவறாகும். ரெண்டாவது, அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தைக்கு வாக்கியம் கிடையாது. யாழிலிருந்து குழலிலிருந்து என்பர் குழந்தைதன் மலரை சொல்க அதோர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிள்ளை கிடையாது. அதாவது அவர்கள் பொதுவாக இந்த கண்ணதாசனை மாதிரி சாரையம் குடித்தா தான் கவி வரும். கண்ணதாசன் ஒரு ஆசாமி இருந்தார். அது தமிழ்நாட்டு அரசாங்க கவியாக அவர்களை வைத்திருந்தார். ஆனால் சரியான குடிகாரன், குடித்தா தான் கவி பாட முடியும். மற்ற சமயத்தெல்லாம் தள்ளாடி கொண்டு ஆசாமியாக இருப்பார். சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். அதாவது சில ஸ்பிரிட்டு, சில ஆவிகள், சில எழுத்தாளர்கள், சில கவிஞர்களுக்குள்ளே இறங்கி சில வேலைகள் செய்யிருக்கு. ஆனால் பொதுவாக ஞானம் என்று சரியாக உள்ள எல்லாமே இறைவனால் அருளப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய தெய்வத்தினால் அது கிடைக்கிறது என்றோ அல்லது தங்களுக்கு அது ஞானம் ஏற்கனவே இருக்குது என்றோ தங்களை பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் அது அப்படி இல்லை. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் இவ்விதமாக உளவு இவைகளை பற்றி சொல்லுகிறார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் யாராவது வாசிங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறைவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார் கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறவன் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது இல்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சோத்திரம் உண்டாவதாக. வசனம் 26. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அதாவது விவசாயமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், எந்த இதுக்கும் அதாவது மனிதனுடைய நன்மைக்காக எந்த ஒரு காரியங்கள் ஒருவர் மூலமாக உண்டானாலும் அவன் எந்த மதத்தை இந்த ஞானத்தை இறைவன் மனுமக்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் நினைத்து கொள்ளலாம் அவருடைய சாமி கொடுத்ததாக. சாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லா சாமிகள் தான்.
சாமியை என்று சொல்லி அர்த்தம் என்னன்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உலகத்திலே உண்டாயிருக்கிற எந்த நன்மையும் இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடு மனித நன்மைக்காக அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது. உதாரணமாக எலக்ட்ரிக் வந்திருக்கிறது, எமர்சன் கண்டுபிடிச்சார் என்று நம்ம பல்பு போடாமல் இருப்போமா? எலக்ட்ரிக்கு அதாவது உபயோகிக்காமல் இருப்போம், விமானம் உபயோகிக்காமல் இருப்போமா? இப்போ செல் வந்திருக்குது, செல்லை உபயோகிக்காமல், இதெல்லாம் இந்திய ஒன்றும் கண்டுபிடிச்சதில்லை, வெளிநாட்டார் தான் கண்டுபிடிச்சது என்று சொல்லி இந்த இந்தியர்கள் தள்ளி போட முடியுமா? என்னமோ இந்து மதம் இந்திய மதம் அப்படின்னு என்னமெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதுலேயும் சில நல்லதர்கள் மனித நன்மைக்காக செய்யப்பட்டதுதான், இந்த பயிற்சி செய்யப்பட்டதுதான் இந்த உடற்பயிற்சிகள், ஆசனங்கள், இந்த பிரணாமங்கள்லாம். அவையெல்லாம் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தது ரிஷிகள். ரிஷிகள் அநேக நிருச்சிரவாதிகள், அதாவது கடவுள் இல்லை என்கிறவர்களாகும். கடவுள்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள். இவர்கள் சாபம் போட்டால் கடவுளுக்கு சாபம் ஆயிரும், கடவுள் அதை கண்டு பயந்து ஓடுவார்கள். அங்கே கடவுளை உண்டு பண்ணது ரிஷிகள். ரிஷி எப்படி கடவுள் இந்து மதத்தை உண்டாக்குறதுன்னு நான் எப்பயாவது கட்டுரை எழுதுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படின்னா இந்து மதத்துடைய சுருக்கம் இதுதான். தெய்வங்கள்லாம் மந்திரத்துக்குள் அடக்கம், மந்திரம் பிராமணனுக்குள் அடக்கம். அப்படின்னா பிராமணனே நமக்கு கண் கண்ட தெய்வம் என்று எழுதி வைத்திருக்கிறான். அதை இங்கே உள்ள மக்கள் நம்புகிறார்கள் என்றால் பிராமணனை கும்பிட வேண்டியதான். ஏனென்றால் ரிஷிகளில் அநேகர் பிராமணர்களாகும், அவர்கள் எல்லாரும் மந்திரவாதிகளாகும். இப்போ மந்திரத்திற்கு மற்ற தெய்வங்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கும். அவைகளை கட்டி போடலாம், அவைகளை விரட்டி போடலாம், இடத்தை விட்டு மாற்றி போடலாம், அவைகளை வேலை வாங்கலாம். வேலைக்காரன் அவன் கண்ணை குத்து, அவன் காலை ஓடி இப்படி என்று சொல்லி வேலை வாங்கலாம். ஆனால் இயேசு நாமம் சொன்னால் எந்த மந்திரவாதமும் சிஸ்டாயிடாயிரும். இயேசு அதாவது அவர் கடவுளாக இருக்கிறார், அவருடைய நாமத்தை உச்சரித்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் மந்திரவாதிகளே மற்றவர்களை ரொம்ப ஈஸியாக நாம் மடக்கி போடலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா அவர்கள் மந்திரவாதத்தினாலே இயேசுவை கட்டுப்படுத்தோ, இயேசுவை இது பண்ணவோ, அல்லது இயேசுவை அங்கே போகிறோம் இங்கே வாரம் இதை செய்யணும், இயேசு பேரே சொல்ல மாட்டான். இதை தேவனுடைய மக்கள் சரியாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யார், நாம் எந்த ஸ்தலத்தில் இருக்கிறோம், நாம் எந்த ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்கோம் என்று எண்ணி கர்த்தருக்குள் கழிவுற வேண்டும். தேவன் தம்முடைய நாமத்தை நமக்கு தானமாக கொண்டு வந்திருக்கிறார். என் நாமத்தினாலே இதை செய்யுங்கள் என்று. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது பரலோகம், பரலோகத்தில் உள்ள காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாய் எது இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்து, நான் உங்களை முக்தியை சேர்த்துக் கொள்வேன், நாளை வந்து அழைத்து செல்வேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அதற்காக அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் வசனம் 11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை பற்றி புதிய ஏற்பாட்டில் 25 ஒரு வசனம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதாரணமாகவோ ஓமயமாகவோ ஓமான மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. மேசியா வரப்போகிறார் என்று 4000 வருஷங்களாக காத்திருந்தார்கள். ஒரு நாள் மேசியா வந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று 2000 வருஷமாக காத்திருக்கிறோம். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து வருவார், வரப்போகிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மாறாது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாறாது, அவருடைய தீர்மான திட்டங்கள் எல்லாம் மாறாது. அதாவது நாம் கண்டிப்பாக மோட்சம் செல்வோம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று இயேசு சொன்னார். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். ஒரு எனக்கு ஊழியம் செய்கிறானால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். சரியா ஊழியம் செய்யுங்க, சரியா ஊழியம் செய்தால் அதனுடைய மேன்மை மிக பெரிதாகும். சரியாய் ஊழியம் செய்யாவிட்டால் அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதா கனம் பண்ணுகிறது என்றால் அது என்ன காரியம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? அது மிக அதிசயமான காரியம். அகாசுவேர் ராஜா அழைத்து, அதாவது ஆமானத்தில் கேட்டான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜா கொடுத்திருக்கிற உஸ்தரத்தை உருக்க வேண்டும், ராஜ முடியை அவன் தலையில் வைக்க வேண்டும், ராஜாவுடைய மோதிரத்தை அவன் கையில் போட வேண்டும், ராஜா செங்கோலை அவனிடத்தில் கொடுக்க வேண்டும். ராஜாவின் பிரதான அதிகாரிகள் ஒருவன் ராஜா ஏற குதிரையை ஆயத்தப்படுத்தி அதில் ஏற்றி முன்னின்று கட்டியங்குற வேண்டும். இதோ ராஜ பிரதிநிதி வருகிறார், இதோ முருகாய் வருகிறார், எல்லாரும் 2 மணிகள் என்று அறிவிக்க வேண்டும்.
சரி, நீ சொன்னது ஒரு வார்த்தை மாறாமல் போய் அந்த மொர்தெகாய்க்கு அப்படி செய் என்று ஆமானுக்கு அகாசுவேரு கட்டளையிட்டார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ராஜாவை போல எல்லா மரியாதையும் செய்ய வேண்டும். இவன் என்ன நினைச்சிட்டான்னா தனக்கு அது செய்ய வரப்போகுது அப்படின்னு. நம்ம தானே சீஃப் மினிஸ்டர். ஆனால் அது காரியம் மாறுபாடாக முடிஞ்சது. ஹல்லேலூயா. இங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். வசனம் 26, 12-26. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவனால் கனம் பெறுகிறது என்றால் அது பெரிய ஒரு காரியம், நிலையாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய நம்பிக்கை என்ன என்றால், இயேசு கிறிஸ்து மனிதராக இருந்ததினால் நியாயத்தீர்ப்பின் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5:28. அதாவது அவர் மனுஷனானபடியினால் எனக்கு நியாயம், மற்றவர்களை நியாயந்திருக்கவும், நீங்கள் சரியா இருந்தால் உங்களே நியாயாதிபதிகளை வைக்கவும் கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்களே சரியில்லைன்னா உங்கள் மேலேயே தீர்ப்பு இருக்கிறது என்றால் அந்த நிலையை நீங்கள் அடைய முடியாது. இங்கே பரிசுத்த ஒரு எழுத்து எழுதியிருக்கிறார் பாருங்க, வாசிங்க. அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 5:27. அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியினால், தேவகுமாரனா இருக்கிறபடியா என்று எழுதப்படவில்லை, அவர் மனிதனாக இருக்கிறபடினால் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினால் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் மனிதனுக்கு கொடுக்க போகிறார். அந்த மனிதன் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஆளா இருக்கலாம். ஆனால் நாம் ஏன் அதை பிடிக்கக்கூடாது? பொதுவாக அதாவது நல்ல காரியத்தில் நல்ல விஷயத்தில் பொறாமப்படுகிறது, போட்டிக்கிறது நல்லதான்னு சொல்லி பவுல் சொன்னார் கலாச்சாரில். எனது நீ போட்டி விடுங்க, ஆவிக்குரிய ஜீவித்தில் சத்தியத்தினுடைய நடக்கிறது இல்லை, பரிசுத்த வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது இல்லை. ஏதாவது அந்த இதில் நீங்கள் அதாவது வேதாந்த சில ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனாக இருக்கிறபடினால் தேவன் ஆதாமியவாளை சிந்தித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், பூரண ஞானத்தை கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார், எல்லாவற்றையுமே தன்னுடைய சிருஷ்டிகள் எல்லா மேலும் அதிகாரத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இதை நாம் சங்கீதம் 8 வாசிக்கிறோம். இறைவனுடைய திட்டம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை காணுகிற கண்கள் அதை அடைமுடியாக கண்டிப்பாக பிரயாசப்படுவார்கள். ஆனால் குருடர்களாக இருக்கிறவர்களும் வேதாராய்ச்சி இல்லாதவர்களும் வெளிப்படுத்தலும் எப்படியும் தாறுமாறாக இருப்பார்கள். வாசிக்கிறான் சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 6 பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேலெல்லாம் அதாவது கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து ஜெயங்கொண்டு சாத்தானை ஜெயித்தனாலும் விழுந்து போன ஆதாமும் விழுந்து போனது போல விழுந்து போகாதபடி சோதனை மேற்கொண்டு ஜெயங்கொண்டதினாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததினாலும் அவர் இதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டார். நாம் எபிரேயர்கள் நிறுவத்திலே வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் வாசிங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும்
தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனுக்கு இன்னும் எல்லாம் கீழ்ப்படியவில்லை. ஆனால் கிறிஸ்து ஜெயம் கொண்டபடியினால் அவர் அதை சுதந்திரித்துக் கொண்டார். வானத்திலும் போய் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னதின் மூலமாக எல்லாவற்றையும் ஆதாம் இழந்து போன, மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், போங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள், சகல ஜாதிகளின் சீசராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்க, கட்டளை யாவற்றையும் கை கொள்ளும்படி சபையை கட்டி உபதேசிங்கள் என்று சொல்லி கருத்தளித்தார். சில வார்த்தை வேதாந்தத்தில் விடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னோடு சம்பாஷிக்கும் சொன்னார், சபையை கட்டி, ஞானஸ்நானம் கொடுத்து சபையை கட்டி நான் உங்கள் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இந்த உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்கள் அவங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை கருத்தில் சொல்லும் பொழுது தேவப்பிலுவே இயேசுவானவர் தாம் உயிர் தெழுந்த விரும்பு அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார். அது வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரம். தேவப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்ட பின்பு, இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் எனக்கு சொல்லும் பொழுது தேவப்பிலுவே இயேசுவானவர் தாம் உயிர் தெழுந்த பின்பு தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினால் கட்டளையிட்டார் என்பதாகும். இதில் உள்ள ரகசியம் என்ன என்றால், உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவும் ஊழியங்கள் நடந்தது. அப்போ சில ஊழியம் செய்தார்கள், போய் வந்து பிரசங்கம் பண்ணார்கள், சாசுகளை துரத்தினார்கள், வியாதி சுகமாக மருத்துவரை உயிர்த்தெழுப்பினார்கள், பல காரியங்கள் செய்தார்கள். அந்த ஊழியத்தை தான் இப்போ வெளியே உள்ளவர்கள் செய்கிறார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது அவர் கொடுத்த அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். திரும்ப 40 நாட்களும் திருச்சபைக்குரிய ரகசியங்களை அவர்கள் போதித்து அவர்கள் கட்டளை கொடுத்து அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரங்களை பற்றி இயேசு கிறிஸ்து என்னோடு விளக்கும்போது சில வார்த்தைகளை வசனத்தில் விடப்பட்ட சில வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து சொன்னார். நான் அப்போ வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதத்தில் கொஞ்சம் குறையா இருக்குது. ஆனால் கர்த்தர் சேர்த்து சொன்னார். சபை கட்டும்படியாக சொல்லி அதுக்கு பிறகு மத்திய 28-20 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ சபை கட்டும்படியாக பலர் எழும்பியிருக்கிறார்கள், சபை கட்டுகிறார்கள். அது சபை தானா? அது சபை கட்டுறதுக்கான உத்தரவு அவர்களுக்கு உண்டா? ஆனால் நமக்கு உண்டு. கர்த்தர் சபை கட்டும்படியாக எனக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நாம் பரலோகத்தை பற்றி நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார். ஒரு எனக்கு ஊழியம் செய்வானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியத்தினுடைய மதிப்பு, அதனுடைய உயர்வு, அதனுடைய தன்மை என்னது என்று அறியாதனாலே சிலர்கள் ஊழியத்தை இழந்து போகிறார்கள், ஊழியத்திலே தாழ்ந்து போகிறார்கள், அல்லது ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்காக பரிதவிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேற ஒன்றும் சொல்கிறதில்லை. அவர்களே வேதத்தை ஆராய்ந்து சில காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய கடமையாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வேதத்திலே பல காரியங்களை வாசிக்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தைகள். நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால் அது பரம் அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அது பரிசுத்த அழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமோத்தேயுவின் புத்தகத்திலே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அழைப்பு ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டதும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டதுமான இந்த காரியங்கள் இறைவனுடைய மிகுந்த கிருபையினால் தயவு செய்து நமக்கு ஆண்டவர் செய்த காரியமே ஒழிய இது நாம் சுதந்திரித்துக் கொள்ள லாய்க்கானவர்கள் நாம் அல்ல. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டு நம்மை அதற்கென்று அழைத்திருக்கிறாலே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். நாம் 2 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம். அதாவது இறைவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அவருடைய கிருபாவரங்களும் மாறாதவைகளே, அவளை நடக்கிறதிலே தேவன் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது பரிசுத்த அழைப்பு, அது பரலோகத்திற்குரிய அழைப்பு, பரம அழைப்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:22 முதல் 24 நான் வாசிக்கும் பொழுது, நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கு என்னென்ன பிரகாரம் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அங்கே ஒரு வர்ணனையே காணப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக நாம் இருந்து இந்த திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும். ஜனங்களுக்கும் போதிக்க வேண்டும், பரலோகத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு நிலத்திலே புதையல் இருக்கிறது கண்ட மனிதன் தான்
தனக்கு உண்டானதெல்லாம் விட்டு அதை கொள்ளும்படியாக இது பண்ணுறான். ஒரு வெளியேறப்பட்ட பத்தை கண்டவன் தான். அதே மாதிரி இந்த பரலோக ரகசியங்களை அறிந்தவர்கள் தான் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, இழந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறார்கள். ஏனென்றால் அதை பெற்றுக்கொண்டால் இவர்கள் இழந்ததை காட்டிலும் எத்தனையோ ஆயிரம் மடங்கு அதிகமான செல்வம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இதை அறியாதவர்கள் ரொம்ப சாதாரணமாக சிலர் நாம் விசாரிக்கும் பொழுது கண்டித்தா உடனே அப்படின்னா ஊழியத்தை விட்டு நீக்கிறங்க, அல்ல சபையை விட்டு தள்ளிடுங்க. சபையை விட்டு தள்ளுறது ஊழியத்தை விட்டு நிற்கிறது எனக்கு தெரியும். பரிதாபமாக எல்லாம் வந்து பிச்சைக்காரனாக போக போகிறாங்களேங்கிற வருத்தம் தான். ஒரே வாரத்தில் கட் அவுட்டுன்னு சொல்லி வரைச்சி விட முடியும். ஆனால் நான் அப்படி செய்கிறதில்லை. நான் கொஞ்சம் உணர்வு உள்ளவனால் ரொம்ப தெளிவாக தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறேன். அதாவது ஜீவியத்திலும் உபதேசத்திலும் ஜட்ஜ்மெண்ட்டிலும் சபையை நடத்துகிறதும் நான் சரியாக இருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறதுல ரொம்ப கவனமாக தான் இருக்கிறேன். காரணம் என்னென்றால் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன்னா உடனே ஆவியானவர் அதை நடைமுறைப்படுத்த விடாது. தப்பாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவார். எப்படி என்று கேளுங்க. ஒரு கலெக்டர் போலீஸ் சூப்பரண்டை நியமித்திருக்கிறார், சீனியர் இன்ஸ்பெக்டரை நினைச்சிருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டரை நினைச்சிருக்கிறார், ஏட்டன் நினைச்சிருக்கிறார், பலர்களை நியமிச்சிருக்கிறார்கள். அப்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏட்டு கீழ்ப்படியில் என்றால் அது கலெக்டருக்கு கீழ்ப்படியில் அர்த்தம். கலெக்டர் அதாவது ஆட்சியாளரை கண்டிக்க முடியும் அல்லது அதை பணி நீக்கம் செய்ய முடியும். அது சரியோ சரியில்லையோ இல்லை, கீழ்ப்படியில் இருந்தால் இப்படி செய்ய முடியும். இந்த பிரகாரம் அதாவது இருக்கிறதுனால அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தீர்மானித்தேன். அப்போது இந்த நாள் ஸ்பெஷல் மீட்டிங் பாண்டுப்பில் எல்லோரும் கொடுங்கன்னு அறிவிச்சிட்டேன். நைட்டில் ஜெபம் பண்ண போனேன். அந்த காரியம் என்ன செய்ய வேணும்னு கற்றுக்கிட்டேன். கருத்து சொன்னார், நீ என்ன செய்கிறியோ அதை நான் செய்கிறேன், அவன் ஜீவன் உன் கையில் இருக்கிறது, நீ என்ன செய்கிறியோ அதை நான் செய்கிறேன்றார். அப்படி என்ற அர்த்தம் எனக்கு விளங்கிட்டுது. நீ தண்டிச்சா நான் தண்டிக்கிறேன், நீ விட்டுறேன்னா நான் விட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே நான் அறிவிப்பு கொடுத்துட்டேன், ஸ்பெஷல் மீட்டிங் ரத்துன்னு. அந்த ஊழியக்காரன் இப்போ ஊழியம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறான். அன்னைக்கு நான் நடவடிக்கை எடுத்திருந்தேன்னா க்ளோஸ், எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு நிலை தான். அதாவது இதில் என்னென்ற உதாரணமாக ஒரு சகோதரி விருதுநகரை சேர்ந்தது, தான் பிள்ளைக்கு ஊசி போட்டு தனக்கும் தற்கொலை செய்கிறதுக்கு ஊசி போட்டு பிள்ளை செத்து வச்சு அவள் இப்படியே பிழைச்சிக்கிட்டான் ஆஸ்பத்திரிக்கிட்டு போய். ஆனால் நர்ஸு கவர்மெண்ட்டு நர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறான். அப்போது அது கேஸ் ஆச்சு, பல பிரச்சனையாச்சு, கேஸும் நடந்துகிட்டு இருக்குது. சோமாகி இப்போ வேலைக்கு போகணும். ஆனால் விதமான நடைமுறையில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ கொடைக்கானலில் ஊழியர்மான் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே வந்திருந்தா அந்த பெண்ணு, நான் அவளை நல்லா திட்டுனேன், நீ தான் செத்து நரத்து போன பிள்ளைக்கு ஏன் ஊசி போட்டேன். பிள்ளை 6-7 வயசு அழகான பெண் குழந்தை, மோனிகான்னு பேர். அப்போது அழுதா, நீ மாய்மலமாக இப்போ அழத்தான் செய்வா, நீ முதல்ல பாவரிக்கை செய்யணும். பாவரிக்கை செய்ய சொன்னேன். பாவரிக்கை செய்ய விட்டு, ஐயா வேலைக்கு லீவு முடிஞ்சது, வேலைக்கு வேலைக்கு இப்போ கர்த்தர் உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருந்தார். நீ மன்னிச்சிட்டல, நான் மன்னிச்சிட்டேன், அவளுக்கு வேலை கிடைக்கும் போக சொல்லு அப்படின்னாரு. போனால் வேலையில் ஜாயின் ஆகிட்டான். வேலை இப்போவும் செய்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ நல்லா இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். திரும்ப அவளுக்கு வாகனம் நடந்து இப்போ ஒரு பிள்ளை இருக்குது. அதாவது அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு அது ஒரு பயம், யார் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் லேட் பண்ணுகிறேன். அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்து தங்களை தப்பித்து கொள்ளணுமே தவிர வீம்பு பாராட்டி அவர் வரட்டும் இவர் வரட்டும், அவர் வந்து விசாரிச்சு என்ன செய்வார் பான்னா 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவார், 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணவர் தானே என்ன இப்படி சொல்கிறவங்களே சபை நீக்கமே செய்வாங்க. சஸ்பெண்ட் இல்லை, அதாவது அவர்களை டிடக்ட் பண்ணுறாங்க, சிஸ்டரை கையாட வேண்டியதாக இருக்கும். என்றால் ஊழியக்காரங்களுக்கும் உணர்வு இல்லை, விசுவாசிகளுக்கு உணர்வு. ஒவ்வொருவரும் வாயில வந்து பேசிட்டு தங்களுக்கு தோன்ற பிரகாரம் விரும்புகிறார்கள். இப்படி சபையில் செய்யக்கூடாது. அதாவது நான் யாருங்கிறத பற்றி ஒரு தெளிவு சபை மக்களுக்கு தெரியணும். கர்த்தர் அதாவது பல சம்பவங்களை அதை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இதனால சீக்கிரம் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு மேலேயும் நடப்பிக்கிறது இல்லை. அப்படி ஒரு மாதிரி சில வேலை மன்னிச்சுக்காங்கன்னா நான் கூட மன்னிப்பு கேட்க ரெடி ஆகி அவங்க பிழைச்சிட்டு போட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது பரலோகம் இவ்வளவு பாடுபட்டு தியாகம் செய்து தசமம் கொடுத்து உபவாசம் பண்ணி சபைக்காக தியாகம் பண்ணி அநேருக்கு சத்தியத்திட்ட அநேகிட்ட சண்டை போட்டு இவ்வளோலாம் செய்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வருந்துகிறேன். ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நாம் அடைய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாஞ்சியும் அதான் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
அதன் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 9:28 தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரண்டாம் தர ரட்சிப்பெற முடியே அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தனக்காக அந்த பரலோகத்திற்காக கர்த்தருடைய வருகைக்காக மறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருகை பற்றி பேசுகிறார்கள், வருகை பற்றி எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் வருகையில் போக போகிறதில்லை, காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணவாளன் வரப்போகிறார், தன்னுடைய கணவன் வரப்போகிறார், மனைவி காத்து கொண்டு வாசலிலே நின்று கொண்டிருப்பா, அடிக்கடி வாசல் எட்டி பார்ப்பா. அதாவது அவருடைய வாஞ்சிய மனமெல்லாம் தன்னுடைய கணவன் வந்து சேர வேண்டுங்கிற இதிலே தான் இருக்கும். இவ்விதமாக பரலோகத்தை கர்த்தருடைய வருகை வாஞ்சிக்கிறவர்களுக்காக இயேசு வரப்போகிறார். அதை வாசிச்சிருங்க, எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அந்த வாஞ்சையினால் என்று சொல்லி அப்போஸ்தலர் எழுதுகிறார். அப்படி என்றால் அதுக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். பாவம் செய்கிறவர்கள், உலக நோக்கமாக இருக்கிறவர்கள், மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும், குடும்பத்தை பிரியப்படுத்த வேண்டும் நினைக்கிறவர்கள், ஜாதியை பிரியப்படுத்த, இப்படி பிரியப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாளைக்கு நரகத்திற்கு போகும்பொழுது ஐயோ இப்படி தெரிந்தால் உலகமே பகைத்தாலும் பரவாயில்ல, இப்படி சித்தம் செய்திருப்பேனே என்று அலறப்போகிறார்கள். வசனத்திற்கு மாறாக மனைவியோ பிள்ளைகளையோ குடும்பத்தையோ இதையோ செய்யக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் அவ்வளோதான், இடம். மற்றபடி நம்முடைய முழு ஒப்படைப்பும் இறைவனுக்காகவே இருக்க வேண்டும். அப்படிதான் தேவனை எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த தொடர்ந்து வாசித்தீங்கன்னா வசனம் 5 வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற விவரத்தை பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய். ஆமா, இந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது தவித்து, அதாவது இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது அதை அடைந்து கொள்றதுக்காக தவிக்கிறோங்கிறாரு. சொல்லுங்க. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தொடர்ந்து அந்த பாகங்களை வாசித்து அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பாவிகள் தான், நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. பாவத்தை நாம் வெறுத்து அதை விட்டுவிடவே எண்ணாத வரைக்கும் பாவம் தொலைவே செய்யாது. பொதுப்படையான பாவரிக்கை செய்கிறதோ மாய்மான பார்க்குற பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். சிலர் பாவரிக்கை செய்வாங்க, உள்ளத்தில் பாவத்தின் மேல் வாங்கி இருந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கும் விடுதலை கிடைக்காது. பாவ அறிக்கையினால் விடுதலை கிடைக்கிறது இல்லை. சரியான அறிக்கை இருந்தால் மனம் திரும்பி பாவரிக்கை செய்ய வேண்டும் என்று நீதிமொழி 28:13 இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவங்களுடைய வேண்டாம், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ திரும்ப ஒருபோதும் அவ்விதமான தவறு இருக்காதபடி அதான் தீர்மானிக்கிறவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ வாசிங்க. அதாவது அது ஒரு இடம், அது ஆராதனை ஸ்தலம். அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே தேவ ஆலயம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது, இயேசுனுடைய ரத்தம் அங்கே முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆராதனை ஸ்தலம். உபாகமம் 10:14. வாசிங்க எடுத்தவங்க. உபாகமம் 10:14. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானங்களும் வானாதி வானங்களும், அதாவது வானங்கள் 7 இருக்கிறதாக திட்டமாக தெரிகிறது. அப்போ ஆதியிலே வானங்களையும் பூமியையும் தேவன் படைத்தார் என்று ஆதியாகமம் 1 வசனத்தினுடைய ஒரிஜினல் மொழியாகும். தேவனுடைய பரிசுத்தம் அப்பொழுது பரலோகமும் முன்னாலே படைக்கப்பட்ட தேவதூர்கள் எல்லாம் அதற்கும் அப்போவே படைக்கப்பட்டார்கள். பரலோகமும் முன்னாலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் அதுக்கு பூமிக்கு மேல் வீடும் போல அது காணப்படுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 14:13. ஏசாயா 14:13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும்
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13வது அதிகாரியின் மகனாய் விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினேன், தரையில் விழவிட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதங்களில் வீற்றிருப்பேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்படி அவன் சிந்தித்த உடனே இறைவர் அங்கிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார் என்று அறிகிறோம். அது ஆராதனை ஸ்தலம். ஏசாயா 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசன் பேர் வீட்டிற்கு கண்டேன், என்னுடைய வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்தது. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின உடன்படிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, கிறிஸ்து 14 வருஷத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். தேவனுடைய பரிசுத்த அங்கே பரதீசி இருந்ததாக நாம் காண்கிறோம். அங்கே மனுஷருக்கு பேசப்படுகிற மனுஷருக்கு விளங்காதமான, அதாவது பேசாத பாஷையிலே அங்கே பேச கேட்டேன். அது விளங்காதாக இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எப்படியும் நான் அங்கே போனேன் என்று சொல்லுகிறார். அதாவது எப்படி வானங்களுங்கிறதால் மேல் மாடிக்கு போகிற படிகள் கட்டுகள் போல இருக்கிறது. அப்போது இது மேல் மாடி, பூமிக்கு மேலே உள்ள ஒரு மேல் மாடி என்று அறிகிறோம். ஏசாயா 40:22. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாராக விரிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அதாவது வானங்கள் கர்த்தருடைய பூமியையோ மனுபுத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிற பிரகாரம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, மலையிலே நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்டபடி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று யாத்திராகமத்திலே 38 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. மலையிலே ஒரு ஆராதனை ஸ்தலமும் பரலோகத்தில் உள்ள காட்சிகளும் மோசேக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த பிரகாரம் பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிக்கும்படியாக தேவன் சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 24:10 மாத்திரம் யாராவது வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நிலக்கல்லில் வைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. தேவனுடைய பரிசுத்த யோபு 37ஆம் அதிகாரம் 18வது வசனம். வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்துகிறோ. அதாவது பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஆங்காங்கு குறிப்புகள் காணப்படும். எசேக்கியேல் 1 அதிகாரம் வசனம் 26 முதல் 28. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன்.
மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 6 இப்படி உன்னதம் உயரமான சிங்காசனத்திலே இறைவன் வீட்டிற்கு கண்டார். அப்பொழுது சேராபீன்கள் இவ்விதமாக தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை நான் கண்டபொழுது ஐயோ அதமானேன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் அசுத்த உதடுகள் உள்ளவன் நான் என்று சொல்லி கீழே விழுந்தேன். அப்பொழுது ஒரு சேராபீன் அக்கினி தலையை எடுத்து என் நாவை உடட்டு இப்பொழுது நான் உன்னை சுத்தமாக்கினேன் என்று சொன்னது. அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். என்னுடைய காரியமாய் போகிறது, நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி போகிறது யார் என்று கர்த்தர் கேட்கிறதை கண்டு நான் உடனே என்னை அனுப்பும் என்று சொல்லி சொன்னேன் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். தேவ தரிசனம் கண்டவர்கள் எல்லாம் எப்படி பயப்பட்டார்கள், பரலோக காட்சி கண்டவர்களெல்லாம் எப்படி நடுங்கினார்கள். மனோவாவுடைய மனைவியும் அல்லது கிதியோனோ இவர்களோ தேவ தரிசனத்தை கண்டபொழுது ஐயோ செத்தோம் அகமானோம் கடவுளை கண்டோமே என்றார். அப்போது கர்த்தர் பயப்படாத இவனுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார் என்பதாகும். அந்நேரத்திலே கர்த்தருடைய தூதர் என்று வருகிறது. கிறிஸ்துவத்தின் 2வது ஆளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே